ஓம் 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 விக்னேஸ்வராய நமः. ஸ்ரீ சரஸ்வத்யை நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய த்ரிகாலாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன்மகாதேவாய நமः. ஹரி ஓம். இன்று பாடல் 3, திருவெம்பாவை. முத்து அன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய், வந்து உன் கடை திறவாய். பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டாய் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கு எல்லோர் எம்பாவாய் என்பது இப்பாடல். இதனுடைய பொருளை நாம் பார்ப்போம். முதலிலே எழுப்ப வந்த அந்த தோழிகளானவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றவளை அவர்கள் எழுப்புகின்றார்கள். உறங்குதல் என்ற அந்த பொருளுக்கு என்ன என்றால், நாம் அஞ்ஞான இருளிலே அஞ்ஞான காரியமாகிய உலக விஷயங்களிலே நாம் உழண்டு கொண்டிருப்பதே உறக்கம் என்று பொருள். ஆனால் மெய்யன்பர்கள் அந்த உறக்கத்திலிருந்து விழித்தவர்கள். அவர்களோ பேர் உறக்கம் என்று சொல்லப்படுகின்ற இறை உணர்வில் திளைப்பவர்கள். அதை பேர் உறக்கம் என்று சொல்லுவார்கள். அஞ்ஞானத்தில் உழண்டு கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு உறக்கம் என்று பெயர். பேர் உறக்கம் என்பது இறை உணர்வில் திளைப்பதற்கு பேர் உறக்கம் என்று சொல்லுவார்கள். அந்த பேரின்பத்திலே திளைக்க வேண்டும் என்பதற்காக உலக விஷயங்களிலே உழண்டு கொண்டு இருக்கின்ற ஒருவரை உறங்குகின்றவர்கள் என்று பொருளாக எடுத்து பாடப்படுவதுதான் இது. இந்த உலக விஷயங்களிலிருந்து விடுபட்டு இறை உணர்வில் திளைக்க வாரீர் என்று அழைப்பதாக அமைகின்றது. முத்து அன்ன வெண்ணகையா வெண்ணகையாய் என்று இங்கு அழைக்கப்படுகின்றாள் உறங்குகின்றவளை பார்த்து. இதன் பொருள் என்னவென்றால், முத்து அன்ன வெல் நகையாய், முத்து போன்று வெண்மையான பற்களை உடையவளே என்று பொருள். உன் தன்மை என்ன தெரியுமா? முன்வந்து எதிர் எழுந்து. முன்வந்து என்று இங்கு பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் முன்வந்து, எதிரில் எழுந்து என்றால் நின்று, அதான் முன்வந்து எதிர் எழுந்து என்று அந்த சொல்லுக்கு பொருள். அதாவது பக்தர்களுக்கு முன்னே வந்து எழுந்து நின்று அவள் சொல்லுவாளாம். என்ன சொல்லுவாள்? என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று சொல்லுவாள். யாரை சொல்லுவாள்? என் அத்தன் என்றால் என் தந்தை என்று பொருளாகிறது. அந்த ஈசனை என் தந்தை என்பாள், ஆனந்தன் என்பாள், அமுதன் என்பாள். அப்படி அவள் சொல்லுகின்ற பொழுதே அல் ஊரி. அல் ஊரி என்றால் வாயிலே நீர் ஊற. அல் ஊரி தித்திக்க பேசுவாய், இனிமையாக பேச்சு பேசுவாய், வந்து உன் கடை திறவாய். வந்து இப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, வந்து உன் வாயிற்கதவை திறவாய் என்று கூறுகின்றார்.
இதனுடைய பொருளை முதலில் நாம் பார்ப்போம். இதில் இறைவனுடைய திருநாமாவை என்ன என்று சொல்லுகின்றார்? இறைவனை என்ன என்று சொல்லுவாளாம்? என் அத்தன், என் தந்தை என்று சொல்லுவார். எல்லா உயிர்களுக்கும் அம்மையும் அப்பனுமாக இருப்பவன் அந்த ஈசன். அவனே சக்தி, அவனே சிவம். அம்மை அப்பனாக இருக்கின்றவன் என்ற காரணத்தினால்தான் இதை உணர்ந்தவள் அவள். எல்லா உயிர்களுக்கும் தாயும் தந்தையுமாக இருப்பவன் அந்த ஈசன் என்று உணர்ந்தவள். அந்த உணர்ந்த காரணத்தினால்தான் என் அத்தன் என்று அவள் கூறுவாள். அடுத்து என்ன சொல்லுகின்றாள்? ஆனந்தன் என்று சொல்லுவாள். ஆனந்தன் என்றால் என்ன? இறைவனுடைய சொரூபம் என்ன? பேரின்பமே வடிவானவன். அவன் இன்பப் பொருள், பேரின்ப பொருள். அந்த பேரின்பமே வடிவான அந்த இறைவன் தன் அன்பர்களுக்கு தன் சொத்தாகிய இன்பத்தை அருளுபவன். தந்தை என்றால் தந்தையின் சொத்து புத்திரனுக்கு உண்டல்லவா, புத்திரிக்கு உண்டல்லவா? எனவே தன் வடிவாகிய இன்பத்தை தன் அன்பர்களுக்கு வழங்குகின்றார். எனவே அந்த பேரின்பத்தை தருகின்றவனாக அந்த இறைவன் இருக்கிறதுனால ஆனந்தன் என்று சொன்னார். என் தந்தை அவன் ஆனந்தன் என்றால் இன்பத்தை தருபவன். அடுத்து ஒன்று அமுதன் என்று சொல்லுகின்றார். அமுதன் என்றால் அழிவு இல்லாதவன் என்று பொருள். நாம் உலகத்தில் பார்க்கின்றோம், நமக்கு உதவுபவர்கள் நல்லோர்தான். ஆனால் விதிவசாத்து அவர் சரீரத்தை விட்டுவிட்டால் அந்த உதவி நமக்கு கிடைக்குமோ? கிடைக்காதல்லவா? என உதவுகின்றவர்கள் நிலையற்றவர்களாக இருந்தால் அவர்கள் நமக்கு செய்கின்ற உதவியும் நிலையற்றதாகிவிடும். அதுபோல் நான் பேரின்பத்தை பெறுகின்ற பொழுது உலக வழக்கிலே நாம் பெறுகின்ற அத்தனை இன்பமும் நிலையற்றதாகவே இருக்கிறது. நிலையற்ற இன்பத்தை தான் உலகத்தில் நாம் பெறுகின்றோம். எனவேதான் இன்பம் முன்வந்து துன்பம் பின் வருகிறது. உலகத்தில் நாம் இன்பத்தை அனுபவிக்கிறது, பிறகு நம்ம துன்பத்தை அனுபவிப்பதற்கு காரணமாக அமைகிறது. உண்மை அதுதானே. இன்பத்தை நாம் அனுபவித்து பழகிவிட்டோம் என்றால் நம் மனம் அதற்கு என்னாகி விடுகிறது? பந்தப்பட்டு விடுகிறது. அந்த இன்பத்தை தொடர்ந்து பெற வேண்டும். இன்பம் பெறுதல் என்பதை விட அந்த இன்பத்தை பெறுவதற்கு நாம் ஒரு வரைவுரை கொடுத்திருப்போம். என்ன? ஒரு உணவை எடுத்துக்கொள்வோம், உணவினால் நாம் இன்பத்தை பெறுகிறோம் என்றால் அந்த உணவுல கூட இவ்வகையான உணவு இவ்வகையான சட்டினியோடு அல்லது இவ்வகையான குழம்போடு சேர்த்து சாப்பிட்டால்தான் எனக்கு இன்பம் என்று அதற்கு வரையுறையும் நாம் கொடுத்து இருக்கின்றோம். இக்காரணத்தினால நாம் என்ன செய்வோம்? இன்பத்தை பெற்றாலும் அந்த வரையுறை அந்த நியமங்கள் தவறுகின்ற பொழுது நாம் இன்பத்தை பெறாமல் தவிக்கின்றோம். எனவே நம் மனம் என்னாகிறது என்றால் அந்த இன்பத்தை தேடுகின்றது. கிடைக்காத பட்சத்தில் நாம் துன்பத்தை அனுபவமாக பெறுகின்றோம். நிலையற்றதிலிருந்து நாம் இன்பத்தை பெறுவதனால் அந்த இன்பமும் நிலையற்றதாகி அது நமக்கு மீளா துன்பத்தை நமக்கு தருகின்றது. ஆனால் என் அத்தனாகி என் தந்தை அவன் ஆனந்த சுரூபி, அவன் அமுதன், நித்தியமானவன். அந்த நித்தியமானவன் இடத்திலே நாம் சார்ந்து இருக்கின்ற பொழுது சார்ந்த வண்ணம் ஆகுதல் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். உயிரானது எதை சார்ந்திருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் அமையும். நாம் இப்பொழுது ஜட உலகை சார்ந்து இருக்கின்றோம். ஜட உலகை சார்ந்து இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை சார்ந்து இந்த தேகாதிகளை சார்ந்து இருக்கின்றோம். அதுவாகவே நம்மை நாம் நினைந்து கொண்டிருக்கிறோம். அதன் சார்ந்த வண்ணம் ஆகுதல். ஆனால் மெய்யன்பர்களோ இந்த ஜட உலகை சாராமல் இறைவனை சார்ந்து இருக்கிறார்கள். இறைவனை சார்ந்ததனால் இறைவன் தன்மையை அவர்கள் பெறுகின்றார்கள்.
எனவே சார்ந்த வண்ணம் ஆகுதல் சைவ சித்தாந்தத்தில் உயிரின் தன்மை என்று கூறப்படுகிறது. ஆக உயிராகிய நாம் இறைவனை சார்ந்து இருக்கின்ற பொழுது அந்த சாரக்கூடிய அந்த இறைவன் என்னவானவர்? தந்தையாக இருக்கின்றான், ஆனந்த வெள்ளமாக இருக்கின்றான், நித்தியமாக இருக்கிறான். அதான் என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று கூறுகின்றார். சார்ந்த வண்ணம் ஆகுதல். எனவே இறைவனை சார்ந்து சார்ந்து உயிரும் அவன் போல் ஆகிறது. ஒரு காந்தக்கல் இருக்கிறது, மேக்னெட். அதில் ஒரு ஆணியை, இரும்பு ஆணியை பக்கத்தில் எடுத்து செல்லுகின்ற பொழுது அந்த ஆணியை அது இழுத்து விடுகின்றது. அந்த ஆணியானது காந்தத்தன்மையை பெறுகின்றது. பெற்ற அந்த ஆணி மற்றொரு ஆணியை இழுக்கும் தன்னோடு. ஏனென்றால் அது காந்தக்கல்லை சார்ந்து இருக்கிறதுனால ஆணிக்கும் அந்த காந்தத்தன்மை என்பது கிடைக்கிறது, அது மற்றொன்றை இழுக்கிறது. அதுபோல உயிரானது இறைவனை சார்ந்து இருக்கின்ற பொழுது இறைவனுடைய தன்மையை உயிர் பெறுகிறது. இறைவனோ பேரின்ப சுரூபி, இறைவனோ நித்தியன். எனவே அந்த நித்தியத்துவத்தையும் பேரின்பத்தையும் உயிரானது அந்த சிவனை சார்ந்து ஜீவனும் அத்தன்மை பெறுகிறது என்று கூறுகின்றது. எனவே அப்படியாப்பட்ட இறைவனை நாம் சார்வதனால், அன்பினால் சார்வதனால் நமக்கு நாம் என்னத்தை தேடுகின்றோம்? நித்தியத்துவத்தை தேடுகின்றோம், பேரின்பத்தை தேடுகின்றோம், பேர் அறிவை தேடுகின்றோம். பேரின்பமும் நித்தியத்துவத்தையும் அந்த இறை அருளால் அவனை சாருவதால் நாம் உணர முடியும். சார்ந்த வண்ணம் ஆகுதல். இது சைவ சித்தாந்த கொள்கை. எனவே மாணிக்க வாசக பெருமான் என்ன சொல்லுகின்றார்? அந்த ஈசனான திரு அண்ணாமலையானை சார்ந்து நாம் வாழ்வோமாக. இதுவரை நாம் உலகப் பொருளை சார்ந்து வாழ்ந்தோம். நாம் என்ன கண்டோம்? நிலையற்ற இன்பத்தையும் சதா துன்பத்தையும் தானே கண்டோம். அதனால் நம் மனம் துயரத்தை தினம் அனுபவித்துக் கொண்டுதானே இருக்கின்றோம். இந்த விஷயத்தை நோக்கி ஓடுவதுதானே உறக்கம். எனவே விழித்தெழு, இறைவனை சார்ந்து நில் என்று கூறுகின்றாள். விழித்தெழு, இறைவனை சார்ந்து நில் என்று இங்கு கூறப்படுகிறது. என் அத்தன் ஆனந்தன் அமுதன். அடுத்த வரி ரொம்ப சுகம். அல்லூரி தித்திக்க பேசுவாய். இங்க அல் ஊரி என்றால் நீர் ஊறி. எங்கு நீர் ஊறும் என்றால் நாவிலே நீர் ஊறுகிறதா? ஏன் நாவிலே நீர் ஊறுகிறது என்றால் அந்த அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அந்த வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது, அந்த வார்த்தைக்குரிய பொருளாகி அந்த ஈசனை நினைக்கின்ற பொழுது இன்பம் சுரக்கிறதா? உள்ளத்திலே ஆனந்தம். அந்த உள்ளத்தில் சுரக்கின்ற ஆனந்தம் அந்த இன்ப உணர்வினால் உடலில் இருக்கின்ற நாவுல நீர் ஊறுகின்றதா? இப்பொழுது ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லை சொல்லுகின்றோம். அந்த சொல்லுக்குரிய பொருள் யார் என்று, ஏனென்றால் ஒவ்வொரு சொல்லும் ஒரு பொருளை குறிக்கும். அந்த பொருளை குறிக்கின்ற பொழுது, அந்த பொருளை சிந்திக்கின்ற பொழுது, அந்த பொருளுடைய தன்மை என்று என்ன என்று அறிவு ஆராய்ந்து உள்ளத்திற்கு சொல்லுமா? அந்த உள்ளம் என்பது எதை தேடுகின்றதோ, உள்ளம் எதை தேடும்? ஆனந்தத்தை தேடும். அந்த ஆனந்தத்தை தேடுகின்ற உள்ளத்துக்கு அறிவானது சொல்லை காதால் கேட்டு, அறிவானது அந்த சொல்லுக்குரிய பொருளை, அந்த பொருளின் தன்மையை அறிவு உள்ளத்திற்கு அறிவிக்கின்ற பொழுது, உள்ளம் தேடுகின்ற அந்த ஆனந்த வெள்ளமே அவன் என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளத்தில் ஒரு களிப்பை அது உண்டாக்குகிறது. அந்த களிப்பு உள்ளத்தில் ஏற்படுகின்ற பொழுது இங்கு சொல்லுகின்றார், உள்ளத்தில் ஏற்படுகின்ற அந்த களிப்பு நாவிலே அல்லூரி நீர் ஊறுகிறது. பொதுவாக ஒரு இனிப்பு பலகாரத்தை நாவிலே வைக்கின்ற பொழுது அந்த இனிப்பின் காரணமாக நாவிலே நீர் ஊறும்.
உமிநீர் அப்படி அப்படி சுரக்கும் அல்லவா? இன்பப் பொருளை நாவில் வைத்தால் நாவிலே நீர் ஊறும். ஆனா உள்ளத்திற்குரிய இன்பப் பொருளை அந்த உள்ளத்தில் தருகின்ற பொழுது, உள்ளம் இனிக்கின்ற பொழுது நாவிலே நீர் ஊறுகிறதா? என்ன ஒரு அழகு! ஏனென்றால் அதை சொல்லுகின்ற பொழுது அந்த என் அத்தன், என் ஆனந்தன், என் அமுதன் என்று அந்த ஈசனை சொல்லுகின்ற பொழுது அறிவு அந்த சொல்லுக்குரிய பொருளை உடனே சொல்ல, அறிவு உள்ளத்திற்கு உணர்த்த, உள்ளம் களிப்பில் திளைக்க, அந்த உள்ள களிப்பின் வெளிப்பாடு நாவிலே நீர் ஊறுகிறது. அல்லூரி தித்திக்க பேசுவாய், ரொம்ப இனிமையா பேசுவாளாம். ஏன்னா உள்ளத்துல அந்த சந்தோஷம் இருக்கிறதுனால, அந்த அனுபவம் என்பது இருக்கிறதுனால அனுபவிச்சு பேசுறதுன்னு பேர். அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சு பேசிக்கின்ற பொழுது தித்திக்க பேசுவாய். உள்ளத்துல கிடைக்கிற அந்த ஆனந்தம் நாவல நீரும் ஊறுமா? அந்த நீர் ஊறு அவள் பேசுகின்ற பொழுது அந்த பேச்சிலே இன்பம் வெளிப்படும். அந்த இன்பம் வெளிப்பட்டு பேசுகின்ற பொழுது எதிரிலே இருக்கின்றவர்கள் யார்? அவர்களும் அந்த அன்பர்கள் அல்லவா? அன்பில் இறைவனிடத்தில் அன்பில் தோய்ந்தவர்கள் அல்லவா? அந்த அன்பில் தோய்ந்தவர்கள் அனுபவம் பெற்றவள். அனுபவத்தை வெளிப்படுத்துகின்றார் சொற்களால். அந்த சொல்லிலே இனிமை என்பது இருக்கிறது. அனுபவம் பெற துடிக்கின்றவர்கள் எதிரில் இருக்கின்றார்கள் அன்பர்கள். அந்த அன்பர்கள் இடத்திலே அந்த சொற்களை என் அத்தன், ஆனந்தன், அமுதன் என்று இவள் சொல்லுகின்ற பொழுது அதில் சொல் இருக்கு, சொல்லுக்குள் பொருள் இருக்கு. பொருள் இன்பத்தை, ஆனந்தத்தை உணர்த்துகிறது. உணர்வு அனுபவமாகிறது, அனுபவம் சொற்களாகிறது, சொற்களிலே இனிமை துணிக்கிறது. அது காதில் விழுகின்ற பொழுது கேட்பவர்கள் உள்ளத்திலே ஆஹா ஆஹா என்று அவர்கள் உள்ளத்திலும் ஆனந்தம் ததும்புகின்றது. அதுதான் அல்லூரி தித்திக்க பேசுவாய். அனுபவம் பேசுது. அடியார்களுடைய தேவார பாடல்களிலும் சரி, திவ்ய பிரபந்தமும் சரி, மாணிக்க வாசகன் திருவெம்பாவையும் சரி, அன்னை கோதை அம்மாவுடைய திருப்பாவையும் சரி, அனுபவ பேச்சு. அந்த அனுபவம் ஆசுக்கவியாகி அந்த உயர்ந்த இன்பத்தையும் அந்த அருளையும் பெறுகின்ற பொழுது உடனே அது கவித்துவமாக வெளிப்பட்ட பாடல்தான் இந்த திருவெம்பாவையும் திருப்பாவையும். அப்படி தித்திக்க பேசுவாய். சொல்லிட்டு என்ன சொல்லுகின்றாள்? உன் கடை திறவாய். அப்படி தித்திக்க பேசுபவளே, வந்து உன் கடை திறவாய். நீ இப்பொழுது எழுந்து வந்து உன் படுக்கறை வாசக்கதவை திறவாய் என்று கூட்டத்தில் உள்ளவள் சொல்லுகின்றார். உறங்கிக் கொண்டிருப்பவளே, காதில் விழுந்ததா? உன்னுடைய வாசற்கதவை திறவாய். இதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன எடுத்துக்கொள்ளலாம்? இறை இன்பத்தை அனுபவிக்க துடிப்பவர்களே, உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்து அவனுடைய அருமை பெருமைகளை கூறுகின்ற பொழுது கண் திறந்து அவன் ரூபத்தை பார்க்க, காதுகளால் அவனுடைய பெருமைகளை கேட்க, கொஞ்சம் ஐம்புலன்களை திறந்து விழிப்புணர்வோடு அவன் அருமை பெருமைகளை கேட்க உங்களுடைய ஐம்புலன்களை திறவாய். இதுவரை ஐம்புலன்கள் வழியாக லோக விஷயங்களை தான் நீ கொடுத்திருக்கின்றாய். ஆனால் இந்த ஐம்புலன்களை இறைவன் நமக்கு கொடுத்தது எதற்காக என்றால், அவனுடைய அருமை பெருமைகளை நாம் அனுபவம் பெறலாம். எதற்கு இறைவன் இந்த கரணங்களை கொடுத்தானோ அதற்கு பயன்படுத்தாமல் இருந்தால் உறங்குறதுன்னு அர்த்தம்.
ஐம்புலன்களை ஆண்டவன் இறைவன் நமக்கு எதற்கு கொடுத்தானோ அதற்கு பயன்படுத்துகின்ற பொழுது நாம் விழிக்கின்றோம் என்று அர்த்தம். வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்தமா மலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே. வாழ்த்ததான் வாய் கொடுத்தான், நினைக்கதான் மடநெஞ்சு கொடுத்தான். ஐம்புலன்களால் அவனுடைய ரூபத்தை காண, நாமத்தை சொல்ல, அவனுடைய அருமை பெருமைகளை காதுகளால் கேட்கத்தான் இது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாம் பல ஜென்மமாக எதற்காக இக்கருவி கொடுக்கப்பட்டதோ உயிர் கூட்டங்கள் அதற்காக பயன்படுத்தாத பொழுது லோக விஷயங்களை பயன்படுத்தினால் அதற்கு நாம் விழித்து கொண்டுதானே இருக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆனால் மெய்யன்பர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் உறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றீர்கள். இங்கு என்ன சொல்லுகின்றார்? உன் கடை திறவாய் என்று சொல்லுகின்ற வந்து உன் கடை திறவாய் என்றால் என்ன அர்த்தம்? நம்மை பார்த்து சொல்லுகின்றார் மாணிக்கவாசக பெருமான், ஐம்புலன்களை இறைவனை அனுபவிப்பதற்காக பயன்படுத்து என்று தாத்பரியம் எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். அடுத்து என்ன வருகின்றது? உள்ளே இருப்பவள் எழுந்தால், வெளிவந்தால், வெளிவந்து தன் தோழிகளை பார்த்து சொல்லுகின்றார். பத்துடையிர் என்று சொல்லுகின்றார், ஈசன் பழ அடியிர் என்று சொல்லுகின்றார், பாங்குடையிர் என்று சொல்லுகின்றார். அவர்கள் என்ன என்று அழைத்தார்கள்? முத்தன்ன வெண்ணகையாய் என்றால். இவளோ 3 வார்த்தைகளிலே தோழிகளை சொல்லுகின்றார். பத்துடையிர் என்றால் அதனுடைய பொருள் என்ன? இறைவனிடத்தில் பக்தி மிகுதி உடையவர்களே பத்துடையிர், பற்று பத்துடையிர், இறைவன் பால் மிகுதியான அன்புடையவர்களே. இந்த அன்பு எப்படி உங்களுக்கு வந்தது? ஈசன் பழ அடியிர், இறைவனுக்கு தொண்டு ஒழுகும் பரம்பரையிலே உதித்தவர்களே. இந்த அன்பு இறைவனிடத்தில் வர வேண்டும் என்றால் தாயும் தந்தையும் அதில் ஒழுகியவர்களாக, பாட்டனும் பாட்டியும் அதில் ஒழுகியவர்களாக இருந்தால் அங்கே ஜனிக்கின்ற உயிருக்கும் அந்த தன்மை வந்துடுமா? அந்த குடும்பமே இறைவனிடத்தில் பக்தி உடைய குடும்பம் அல்லவா? எனவே ஈசன் பழ அடியிர் என்றால் பாரம்பரியமாகவே ஈசனிடத்திலே பக்தி பூண்ட குடும்பத்தில் பிறந்தவர்களே என்றால் தொன்மை காலமாக தமிழன் ஈசனிடத்திலே அதீத பக்தியோடு வாழ்ந்தான் என்றும் இங்கு பொருள் எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். இன்னொரு அர்த்தம் இதற்கு, பிறப்பிலிருந்தே நெடுங்காலம் இறைவனுக்கு தொண்டு செய்தவர்களே இப்பிறப்பை எடுத்துக் கொள்ளலாம். ஈசன் பழ அடியிர்னா இறைவனிடத்தில் வந்த பக்தி நேற்றோ முந்தா நாளோ அல்ல, பிறப்பெடுத்த நாள் முதலாகவே அந்த ஈசனிடத்திலே பக்தி பூண்டவர்களே என்று பொருள் எடுக்கலாம். நமக்கு இந்த ஜென்மாவில் அடுத்த அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு ஜென்மாவிலும் அந்த இறைவனுக்கு தொண்டு புரிவதற்காகவே ஜென்மம் எடுத்தவர்கள். ஏனென்றால் பெரியோர்கள் சொல்லுவார்கள் என்னவென்றால், எனக்கு ஜென்மங்கள் வேண்டும், ஆனால் உன்னை மறவாது இருக்க வேண்டும், பிறந்தாலும் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும். அந்த இறைவனிடத்தில் ஜென்மம் ஜென்மமாக பக்தி செய்தவர்கள். இங்கு கேட்கலாம், ஜென்மம் ஜென்மமா பக்தி செய்தால் அவனிடத்தில் பக்தி செய்து என்ன புண்ணியம்? ஜென்மம் தொடரதானே செய்கிறது. நரகத்தில் இருந்தாலும் இறைவன் நினைப்பு இருந்தால் அது நரகமாகாது. ஜென்மங்கள் எடுத்தாலும் இறைவன் நினைப்பு இருந்ததுன்னா அது என்ன ஜனன மரணமாகி துக்கமாகாது.
ஏனென்றால் கோதை அம்மாவை யார் என்றால் ஸ்ரீமன் நாராயணுடைய துணைவி. அவள் ஜென்மம் எடுத்து அந்த நாராயணுடைய அன்பிலே தோய்ந்து தோய்ந்து வாழ்ந்தது. நிழலின் அருமை வெயிலில் இருந்தால்தான் தெரியும். இறைவனை விடுத்து ஜென்மம் எடுத்து அவனோடு இணைந்த அந்த சுகத்தை எண்ணி எண்ணி அந்த துக்கம் கூட சுகம்தான், பிரிவும் ஒரு சுகமே. ஏனென்றால் அந்த பிரிவிலே அவனோடு பெற்ற அந்த அனுபவத்தை நினைந்து நினைந்து அது ஒரு சுகம். என்ன புரிஞ்சுக்கிறீங்களா? நாம் இப்போ சொல்றோம் இல்லையா, சின்ன வயசுல தோழிகளோடு விளையாடும் பொழுது என்ன சுகம் இருந்தது தெரியுமா என்று நாம் இப்போ சொல்லுவோம். அந்த மாணவ காலத்து மாணவி காலத்து சுகங்களை, அது சுகமாக தானே இருக்கிறது. எனவே பிறப்புன்னு ஒன்று எடுத்தா கூட இறைவன் நினைப்புன்னு ஒன்று போகாத பொழுது அது சுகம்தானே. நல்லா யோசித்து பாருங்கள். சொத்து சம்பத்துன்னு இறைவன் நினைப்பே ஒரு உயிருக்கு சொத்து. அந்த சொத்தை உடையவர்கள் இவர்கள் என்பதனால் ஈசன் பழ அடியிர் என்று கூறுகின்றார். எப்படி என்றால் வந்திருப்பவர்கள் எல்லாம் யார்? இறைவனுக்காகவே வாழ்க்கைப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து அடுத்து சொல்கின்றால் பாங்குடையிர். பாங்குன என் தோழ்மை உடையவர்களே என்று அர்த்தம். பத்துடையிர் ஈசன் பழ அடியிர் பாங்குடையிர். அடுத்து என்ன சொல்லுகின்றார்? அவர்கள் தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் என்று சொன்னார்கள் அல்லவா. இங்கு இவர் சொல்லுகின்றார், ஈசன் பழ அடியிர் நீங்கள். நான் யார் தெரியுமோ என்றால் சொல்லுகின்றால் புத்தடியோ, புதிய அடிமைகளாகிய எங்கள் என்று சொல்லுகின்றார். நான் யார்? புதிய அடிமை. நீங்களோ அன்றிலிருந்தே அவன் திருவடிக்கு அடிமை. நானோ இன்றுதான் அவன் திரு அடிக்கு அடிமையானேன். புத்தடிமை. இங்கு அடிமை என்பது இறைவனுடைய ஆளுகைக்கு, இறைவனுடைய அந்த ஆட்கொண்ட தன்மைக்கு ஆளானது என்று பொருள். பொதுவாக உலகத்தில் அடிமை என்றால் அந்த அடிமையானவனை அந்த எஜமானன் தன் சுகத்திற்காக பயன்படுத்துவான். அவனுடைய சுதந்திரத்தை எல்லாம் கெடுத்து விடுவான். ஆனால் இங்கு இறை அடிமை என்று சொல்லுகின்ற பொழுது உலக விஷயங்களை எல்லாம் முற்றும் துறந்தவராக இறைவனுடைய பேரின்பத்தையே சதா அனுபவித்து கொண்டு அவன் அருளால் பாதுகாக்கப்படுகின்றவர்கள் என்று பொருள் எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். எனவே நீங்களோ ஈசன் பழ அடியிர், நானோ புத்தடிமை, புதிய அடிமை. நான் அவனிடத்திலே பக்தியில் புதியதாக வந்தவன். எனவே உங்களை போன்று இறைவனிடத்தில் பேர் இன்பம் எனக்கு இருக்கிறதா? இல்லையே. எனவே புன்மை என்றால் குறை. எனவே உங்கள் போன்ற அன்பு இன்மை என்ற புன்மையை தீர்த்து, புன்மை தீர்த்து என்றால் குறையை, சிறுமையை குறையை தீர்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்களோ ஈசன் பழ அடியர், நானோ புதிய அடிமை. என்னிடத்திலே பூர்ண பக்தி இன்மை என்ற ஒரு குறை இருக்கும். அதை தீர்க்க வேண்டிய கடமை உங்களுடையது. ஒன்று ஏனென்றால் லோகத்துல விஷயங்களில் அவதிப்பட்டு தங்கள் பிறப்பின் நோக்கம் என்ன என்று தெரியாமல் ஏதோ பக்தி செய்கின்றார்கள். ஆனால் இறைவனின் அந்த அருமை பெருமைகளை உள்ளபடி உணராதவர்கள். உள்ளபடி உணர்ந்தவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? உள்ளபடி உணராதனால்தான் அந்த பக்தியிலே குறைகள் இருக்கின்றன என்று தெரிந்து அவர்களை அலட்சியப்படுத்தாமல், அவர்களுடைய குறைகளை பார்க்காமல் அவர்களுக்கு உண்மையை உணர்த்த வேண்டிய கடமை மெய் அன்பர்களுக்கு உண்டு.
எனவே புன்மை தீர்த்து என் அன்பில் இறைவனிடத்தில் நான் வைத்த அன்பில் குறை இருந்தால், அந்த புன்மை இருந்தால் தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ, நீங்கள் எங்களை அடிமை கொண்டால் அது பொல்லாதது செயலாகுமோ. நீங்கள் என்னை என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். ஆட்கொண்டால், உங்களோடு என் சிறுமை பாராமல் சேர்த்து கொண்டால் உங்களுக்கு தொல்லையாகாதோ என்று ஒரு பொருள். இரண்டாவது பொருள், அப்படி பெருமை உடைய அன்புடையவர்கள் குறையுடையவர்களாக நான் இருந்தாலும் என்னை நீங்கள் உங்களோடு சேர்த்து கொள்வதால் உங்களுக்கு என்ன தொல்லை வந்துவிடும் என்று இரு பொருள் இங்கு எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தொல்லையாகாது. இதை எப்படி உதாரணம் சொல்லனா, நல்ல சங்கீதம் தெரிந்தவர்கள், அந்த சங்கீதம் தெரிந்தவர்கள் பாடுகின்ற சபையிலே ஒருவர் நுழைந்தார். நுழைந்த அவருக்கு சங்கீத ஞானம் கிடையாது, ஆனால் அன்பு பக்தி உண்டு. இவரும் பாட ஆரம்பிச்சார். காக்கா கத்துற மாதிரி கத்துறது. நல்ல குயில்கள் பாடுற இடத்துல காக்கா போயிட்டு பாட ஆரம்பிச்சா அது கான்னு கரையிற மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்குமோ, அபஸ்வரமா இருக்குமோ, அதுபோல நீங்கள்லாம் உங்களுடைய மெய், வாக்கு, சிந்தை அத்தனையுமே அந்த இறைவனுடைய அன்பில் தோய்ந்து தோய்ந்து இருக்கிற ஒன்று. ஆனால் அந்த தன்மை எனக்கு இல்லை. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின், அந்த கண்ணப்பன் இருக்கிறாரே, அவருடைய அன்பை பார்த்த பிறகு எங்களுடைய அன்பெல்லாம் ஒரு அன்பா என்று சமயக்குறவர்களே ஈசனிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள். அந்த கண்ணப்பனுக்கு பூர்வ புண்ணியம். அவன் வேடுவனாக பிறந்தாலும் பூர்வ புண்ணியம் மட்டுமல்ல, அவன் ஈசனுடைய அடியார். எனவே அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே அங்கு கல் மறைந்து ஈசனே தெரிகின்றான். கல்லை கண்டால் நாயை காணா என்று ஒரு தன்மை உண்டோ, எப்பொழுது நாம் விக்கிரகத்தில் இறைவனை காணுகின்றோமோ அப்பொழுது அங்க அந்த கல் ரூபம் போயிடும். இறைவனுடைய அப்ராக்கிருத சரீரம், பிராக்கிருதமாகிய கல் மறைந்து அப்ராக்கிருத சரீரமாகிய திவ்ய சரீரம் பக்தனுக்கு தோணுமா, தெரியும் அது. எனவே அந்த கண்ணப்பன் தன்னுடைய கரணங்கள் முழுக்க இறைவனுக்கு அன்பு தொண்டாற்றுறதிலே பயன்படுத்தினான். அந்த மாதிரியெல்லாம் எனக்கு இல்லை. நான் உன் நாமாவை சொல்றேன், கண் எதையோ நாடுது, இந்த புலால் கமழும் மெய் எதையோ நாடறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் இருக்கு. நான் செய்கின்ற பூஜையை எவ்வாறு ஏப்பாய் கச்சி ஏகம்பனே. குறையுடையதுதான் என் அன்பு. ஆனாலும் மெய்யன்பர்கள் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ என்று அந்த பக்தை, அந்த தோழியானவள் கூறுகின்றாள். அதற்கு வெளியில் இருக்கிற தோழிகள் இப்பொழுது வந்து விட்டால் அல்லவா, இவளிடத்தில் சொல்லுகின்றார்கள், என்ன இது, என்ன இது, நீ பக்தியில் குறையுடையவல்லவா என்று சொல்லுகின்றார். எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியாமோ. எத்தோ என்றால் என்ன? இறைவனிடத்தில் நீ கொண்டிருக்கிற அன்பு என்ன வஞ்சனையோ. வஞ்சனை என்றால் உள்ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசி தெரியறதுக்கு பேர் வஞ்சனை பேச்சு. உன் உள்ளும் உன்னுடைய புறமும் முழுக்க அந்த ஈசனிடத்தில் அன்புடையது அல்லவா. எனவேதானே என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று சொன்னாய். தித்திக்க பேசுவாய் என்றால் நீ அந்த உணர்வில் திளைத்தவள் அல்லவோ. எத்தோ உன் அன்பு என்ன வஞ்சனையோ. எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியாமோ. எல்லாத்தையும் நாங்கள் அறியாமல் இருக்கிறோமா? எங்களுக்கு எல்லாம் தெரியும். உன் அன்பு குறையற்ற அன்பா, அது எனக்கு நன்னாவே தெரியும் என்று சொல்லிட்டு, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை என்று சொல்லுகின்றார். சித்தம் அழகியார். இங்கே சித்தம் அழகியார் என்றால் மனப்பரிப்பக்குவம் உடையவர் என்று பொருள். மனப்பரிப்பக்குவம் என்றால் என்ன அர்த்தம்னா,
எந்த ஒரு மனம் இறைவன் இருப்பதை உணரக்கூடிய தன்மை கொண்டதோ அந்த மனதை இங்க என்ன சொல்லணும்னா சித்தம் அழகியார், அழகான சித்தம் உடையவர், மனப்பரிப்பக்கம் உடையவர். இந்த மனப்பரிப்பக்கம் உடையவர்களுக்கு தெரியும் அவன் அருளின்றி அவனை என்ன செய்ய முடியாது, அனுபவம் பெற முடியாது. யாருடைய அருளின்றி? அந்த இறைவன் அருளின்றி. அவன் அருளால் தான் அவனை அணுக முடியும். அவன் அருளால் தான் அவன் நம்மை அணுகுகின்றான். நாமே அவனை அணுகிவிட முடியாது. எனவே மனப்பரிப்பக்கம் உடையவர்கள் அன்பை செலுத்துவார்கள். எப்படி ஒரு குழந்தையானது, சிறு குழந்தை குழவி என்று சொல்லுவோம் அல்லவா, கை கால்களை மட்டும் அசைக்கக்கூடியது, அதை குழவி என்று சொல்லுவோம். பசி வந்துடுறது, கண் விழிச்சுது, கண் விழிச்சு பார்த்தா இருட்டா இருக்கு. இருட்டு மட்டுமல்ல, அருகிலே தாயின் முகம் தெரியவில்லை. பசி, இருட்டு, தாயின் முகம் தெரியவில்லை. கொஞ்சம் நினைந்து பாருங்க, அந்த குழந்தை என்ன பாடுபடும். உடனே அழ ஆரம்பிக்கும். பசியால் அழுததா, இருட்டை காண்பதால் அழுததால், தாயின் முகம் தெரியவில்லை என்ற காரணத்தினால் அழுததா? மூன்றுமே சேர்ந்துதான். அதுபோல அன்புன்னு வந்துடுது, ஆனா அன்புக்குரியவனை உணராத ஒரு தன்மை. அன்பனாக இருக்கிறேன், அன்புடைமை உடையவனாக இருக்கிறேன், ஆனா அன்பனை அனுபவிக்காத ஒரு நிலை. அவன் காண முடியாமல் இருக்கிறான். அதை வள்ளலார் ஒப்பிட்டு சொல்லுவார். விளக்கு அறியா இருட்டு அறையில் கவிழ்ந்து கிடந்து அழுது விம்முகின்ற குழவினும் மிக பெரிதும் சிறியும். விளக்கு அறியா இருட்டு அறையில் கவிழ்ந்து கிடந்து அழுது விம்முகின்ற குழவியினும் மிக பெரிதும் சிறியேன் என்று வள்ளலாரை சொல்லுகின்றார். அந்த இறைவனை காணணும்னு ஒரு துடிப்பு இருக்கு, ஆனா அனுபவம் கிடைக்காது. இன்றைய பொழுதும் அவன் அனுபவம் இல்லாமல் போயிடுச்சு. கதறதான் தெரியறதை தவிர, ஆனால் இன்னும் அவனை எனக்கு அனுபவமா வரல. கேட்டிருக்கிறேன், சொல்லுகின்றேன், ஆனாலும் அனுபவம் பெறவில்லை. என் அறிவினால் அவனை அடைந்து விட முடியுமா என்று சொல்லுகின்ற பொழுது, அறிவு அறிய அறியோன் என்று சொல்லுகின்றார்கள். நாம் சிற்றறிவினால் அவனை அறிந்துவிட முடியாது. அறிவது அறிய அறியோன் என்று சொல்லுகின்றார். பின் என்ன செய்யணும்? அவன் அருளால் தான் அவன் அனுபவம் பெற முடியும். ஊனே புகுந்து உனை உணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை கோனே அருளும் காலந்தான் கொடியேற்கு என்று கூடுவதே மாணிக்கவாசக பெருமான் தான் சொல்றார். ஊனே புகுந்து உன்னை உணர்ந்தே உணர்ந்து உருகி பெருகும் உள்ளத்தை, இறைவனை உணர்ந்தவுடனே உள்ளம் உருகுமா? அது என்ன உள்ளம் உருகும்? உள்ளம் உருகாதா, உள்ளம் உருகாதா என்று சொல்லுவார்கள் அல்லவா. உள்ளம் என்றால் நாம் கொண்டிருக்கிற உள்ளம் விருப்பு, வெறுப்பு, பயம், கவலை என்ற எதிர்மறை உணர்வுகளும் எதிர்மறை சிந்தனைகளால் ரொம்ப கடினமாக இருக்கிறது நம்ம உள்ளம். எப்பொழுது இறைவனை உள்ளம் உணர துடிக்கிறதோ, உணர்கின்றதோ, அவன் உணர்த்துகின்றானோ, இந்த கடினப்பட்ட உள்ளம் கடகட கடகடன்னு உருகுமா. நாம் கொண்டிருக்கிறோம் அல்லவா மனோநிலை, அதெல்லாம் தகர்த்தெறியப்பட்டு இந்த உள்ளம் முழுக்க அவனாகிவிடும், அவனில் திளைத்துவிடும். ஏனென்றால் இப்பொழுது நாம் உள்ளத்தில் என்ன கொண்டிருக்கிறோம் என்றால், லோக விஷயங்களால் அடிப்பட்ட காயங்கள், அதனுடைய வடுக்கள், அதனால் நிறைந்து கடினப்பட்டதாக இருக்கிறது. இறை அனுபவம் என்று கிடைக்கின்ற பொழுது இந்த உள்ளம் அந்த தன்மையெல்லாம் நீங்கி அப்படியே உள்ளம் சந்தோஷத்துல திளைக்குமா. அதுதான் இங்க சொல்ல, உருகி பெருகும் உள்ளத்தை கோனே என் அரசே அருளும் காலந்தான் கொடியேற்கு என்று கூடுவதே என்று கூறுகின்றார் மாணிக்கவாசக பெருமான். என்றால் என்ன அர்த்தம்? அவன் அருள் வேணும்.
எனவேதான் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. இந்த சித்தம் மனப்பரிபக்குவம் வந்தவர்களுக்கு தெரியும், அவன் அருளுதல் வேண்டும். அவன் அருளுகின்ற பொழுது உள்ளம் உருகும், உள்ளம் உருகி பேரின்பத்தில் திளைக்கும் அல்லவா. அழும் அதுவே அன்றி மற்ற என் செய்கேன் பொன்னம்பலத்து அரசே என்றும் மாணிக்க வாசகர் சொல்றார். அழறத தவிர எனக்கு என்ன தெரியும், என் பொன்னம்பலத்து அரசே. ஆக அந்த இறை அனுபவம் பெறணும். மனப்பரிப்பக்கம் வந்துடுதுன்னா, இப்போ லோக விஷயத்தில் திளைக்கிறவளுக்கு அந்த சுகத்தை அடையணும், அந்த டிஷ்ஷை சாப்பிடணும், அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்ற ஒரு துடிப்பு இருக்குமா. ஆனால் மனப்பரிப்பக்கம் வந்துடுச்சுன்னா அந்த ஈசனை அனுபவிக்கணுன்ற துடிப்பு வந்துடுமா. அந்த அந்த அனுபவம் கிடைக்காத பொழுது அழறது. வேற என்ன செய்ய முடியும்? அன்பின் அதிகமாகின்ற பொழுது அது அழுதலாகிறது. அவன் தன்னை உணர்த்துகின்ற பொழுது இந்த காயெல்லாம் ஆறி உள்ளம் உருகியே அவன்மயமாகவே ஆகிடுமா. சித்தம் அழகியர் பாடாரோ நம் சிவனை என்று சொல்லி இத்தனையும் வேண்டி எமக்கு. இதில் இரு பொருள் எடுத்துக்கணும். உன்னை எழுப்பினம் பாரு, என்னை இப்படி சொல்ற இல்லை நீ, இது எனக்கு வேணும் தான், இத்தனையும் வேண்டும் எமக்கு, இது ஒரு பொருள். இரண்டாவது பொருள் என்னன்னா, அந்த பேரின்பம் வேண்டும். நம் தந்தை அந்த ஆனந்தன் அமுதன் என்று சொன்னாய் அல்லவா, அந்த ஆனந்தத்தை அந்த அமுதத்தை நம் தந்தையை நாம் உணர்தல் வேண்டும். இத்தனையும் வேண்டும் எமக்கு சொன்னாய் அல்லவா, அது எல்லாம் வேண்டும் எனக்கு என்று சொல்லி என்ன சொல்கின்றார்? இத்தனையும் வேண்டும் எனக்கு. ஏலோர் எம்பாவாய். ஏலோர் எம்பாவாய்னா என்ன பொருள்னா, எம்பாவாய் ஓ தொழிகளே, எம்பாவாய் ஏலோர் இதை அடைய முயற்சிப்பீர் என்று இங்கு பொருளை நாம் எடுத்துக்கொண்டு இந்த பாடலுடைய முடிவரை நாம் முடிப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.